अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாப்பியா ஹெல்தியா இருக்கீங்க நம்புறோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல Instagram YouTubeனு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற எக்லெஸ் சாக்லேட் சிப் பட்டர் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி ட்ரை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு இவ்ளோ ஹைப் அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு பட் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஹைப்புக்கு வர்த்தான ஒரு ரெசிபி அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு சோ கண்டிப்பா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் பெர்ஃபெக்ட் மெஷர்மென்ட்ஸோட எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் இங்கே 3/4 கப் அளவு பால் வந்து எடுத்திருக்கேங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால்னால காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அது கூட இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட ஒயிட் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதே ஆட் பண்ணுங்கள் இல்லை அது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம் பால் இது ஆட் பண்ணதும் ரொம்ப தெரியாது லைட்டாக மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததான் நான் இங்கே 9 இன்ச் பேன் வந்துட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டர் ஷீட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது செப்பரேட்டாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவு மைதா நான் இங்கே எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இந்த எக்லெஸ் வெர்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் ஸோ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை ஷிஃப்ட் பண்ணணும்னு கிடையாது பட் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அடுத்ததாக இதுக்கு அன்சால்டட் பட்டர் தேவைப்படும் அது வந்து 3/4 கப் அளவு நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் கை வச்சு அழுத்தும் போது அது உள்ளே போகணும் அந்தளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் வெனிலா எசன்ஸ் எப்போவும் நம்ம கேக்குக்கு ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம் இது நல்லா எல்லோயிஷாக இருக்கிற பட்டர் வந்து நல்லா பேல் எல்லோவாக ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் வந்துட்டு இந்த பீட்டர் வச்சு நம்ம நல்லா வந்து இதை விஸ்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம 1 கப் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோங்க பவுடர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்சாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து பீட்டர் வச்சு அடிக்கணும் இன்கேஸ் நீங்கள் இது ஃபுல்லாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்னென்னா 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த பட்டரும் சுகரும் ஆட் பண்ணி நல்லா க்ரீமிங் பண்ணணும் இது வந்து ஒரு மெயினான ஸ்டெப்பு நல்லா கேக் வந்துட்டு நல்லா ஏரியாக நல்லா மாய்ஸ்ட்டாக நல்லா சூப்பர் சாஃப்டாக வரணும்னா இந்த ஸ்டெப் வந்து மஸ்ட்டு ஸோ அதனால தான் நான் பட்டருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்க சொன்னேன் இது நல்லா க்ரீமிங் பண்ணிக்கோங்க நான் ஒரு 3 டைமாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி ஸோ 3 to 4 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா பாலும் வினிகரும் ஆட் பண்ணி பட்டர் மில்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது ரொம்ப பட்டர் மில்க் மாதிரி ஆயிருக்காது நீங்கள் கொஞ்சம் வெதுப்பான பாலில் நீங்கள் அந்த வினிகர் ஆட் பண்ணும்போது அது லைட்டாக பட்டர் மில்க் மாதிரி கேர்டில் ஆகும் பட் இந்த நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலில் நீங்கள் அந்த வினிகர் ஆட் பண்ணும்போது லைட்டாக தான் கேர்டில் வரும் அந்தளவுக்கு கேர்டிலாக இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போது நான் பால் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன் அடுத்ததாக நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க பீட்டர் வச்சு அடிக்கலைனா ஜஸ்ட் வந்துட்டு அந்த பீட்டர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு 4 to 5 டீஸ்பூன் ஆஃப் ஃப்ளார் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செகண்ட் டைம் ஃப்ளார் ஆட் பண்ணலை அதையும் ஜஸ்ட் நான் வந்துட்டு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ண தான் செய்கிறேன் ஃப்ளார் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஸ்பீடில் வச்சு லைட்டாக வந்துட்டு நான் அடிக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கல லைட்டாக தான் அடிச்சிருக்கேன் அடுத்ததான் நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்லேட் பட்டன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சாக்லேட் சிப்ஸுமே யூஸ் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் இந்த ரெசிப்பியில் வந்து சாக்லேட் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது ஸோ அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளார் எல்லாமே நான் வந்துட்டு இதில் போட்டுட்டேன் ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணும்போதும் சேம் ப்ரொசீஜர் தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வந்து ஃபாஸ்ட் பண்ணாமல் லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா எல்லா ஃப்ளாரும் மிக்ஸ் ஆகி கிடைக்கிற மாதிரி ஒரு 1/2 செகண்ட் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட் பட்டன்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளாரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்கர் அந்த பீட்டரோட அந்த இது வச்சே நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான்
நம்ம சாக்லேட் பட்டன்ஸில் நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணுறனால அது கீழே போய் செட்டில் ஆகாமையும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போது சைட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்பேச்சுலாவில் எடுத்து இப்படி விடும்போது அது தனியாக விழுகணும் மெதுவாக. ஸோ இதுதான் கரெக்ட் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் வந்து நம்மளோட பேட்டர் எல்லாமே வந்து போட்டுடலாம். ஒரு க்ரீம் சீஸ் வந்து நம்ம அடிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேக்குக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உள்ள உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் பேக் ஆகி வரும்போது வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வைரல் சாக்லேட் சிப் பட்டர் கேக்கில் மேலே அந்த சாக்லேட் பட்டன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணுறது வந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நம்மளும் அதே மாதிரி மேலே கொஞ்சம் சாக்லேட் பட்டன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணேன். சேம் 180 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸில் கரெக்டாக கேக் வந்துட்டு பேக் ஆயிடுச்சு. லைட்டான கிராக்கோட சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் வெளியில் வந்ததுமே சூடாக நீங்கள் லைட்டாக பட்டர் வந்துட்டு மேலே க்ரீஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா டீமோல் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ டீமோல் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டான இதில் வந்திருக்கு பாருங்கள். அண்ட் இந்த வைரல் சாக்லேட் சிப் பட்டர் கேக் வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி காட்டுறதா ட்ரெண்டிங்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து உடச்சாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டான அந்த டெக்ஸ்சர் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அப்படி வாயில் வச்சு உங்களுக்கு கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிஸ்னஸ்க்குமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான ரெசிபி. அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.